மகிழ்ச்சியா இருந்த நேரத்த விட ஒரு கவலைக்கிடமா இருந்த நேரம் தான் அப்பல்லாம் அதிகம். அத நெனச்சு பார்க்கும்போதே அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. காலேஜ் ஃபீஸ் கட்ட கூட ஒரு வீட்லயும் ஏறி நிக்கும்போது, வாழ்க்கையில மனிதராவே பிறந்துறக்கூடாது அப்படின்னு. எங்க அப்பாலாம் வயல்ல எல்லாம் வேலை பார்க்கும்போது என்னோட நினைவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மலாம் குழந்தைய பெத்துக்க கூடாது. கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துறணும் அப்படின்னெல்லாம் நெனச்சிட்டு இருந்தேன். அப்படியே முத்து முத்தா கொட்டும் எங்க அப்பாவுக்கு வேற. ஒவ்வொரு வீட்லயும் போய் அப்படியே என்னைய படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸுக்காண்டி அப்படியே ஒத்த கால்ல போய் நிப்பாரு அப்படியே. அவ்வளோ கஷ்டமா இருக்கும். சேனலுக்கு வராதுக்கு முன்னாடி எங்க வீடு கூரை வீடா தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம். நான்லாம் வந்து தீபாவளிக்கெல்லாம் ட்ரெஸ்ஸே எடுத்துக்கிட்டது கிடையாது. நாங்கலாம் அப்படி இருந்தோம். அப்பாவுக்கு நான் முதல் முறையா ஒண்ணு வாங்கி குடுத்தேன்னா, அது வந்து நல்ல ட்ரெஸ் தான் வாங்கி குடுத்தேன். ஏன்னா யுவன் ஆர் சாய் அபயங்கர்? யுவன் சார். யுவன் ஆர் ஏஆர் ரஹ்மான்? ரஹ்மான் சார். ரஹ்மான் ஆர் ராஜா? என்றுமே ராஜா தான். நீ போவதா ஏமாத்தியே. சார் வந்து ஒரு ஒர்க்கில் இருந்தார், அவ்வளோவா என்கிட்ட பேசலை. ஆனால் வந்து ராஜா சார் வந்து நான் பார்க்கும்போது ஆஃபீஸில் போய் பார்க்கும்போது, பா இவரையா பார்க்க நம்ம இவ்வளோ நாள் தவம் கிடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த ஸ்டெப் எடுத்து கீழே கிறுகிறுன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். சொல்லி கொடுத்தது காத்து. அடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் சார். ஊரெல்லாம் என் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் GKNM ஹாஸ்பிட்டல்ஸ். கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. அன்னீஸ் கிச்சன், பிக்கல் டு பெர்ஃபெக்ஷன், பிரஸ்டா விமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா பிரஸ்டா இன்னோவேர் லெகின்ஸ் அண்ட் நைட்டிஸ். கோ-பிரசன்டட் பை சக்தி மசாலா. 49 வருடங்களாய் உங்களுடன் சக்தி மசாலா, இல்லங்களில் உள்ளங்களில். பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட். டிரான், கிளீன் ஸ்மார்ட், லிவ் பெட்டர், ஸ்மார்ட் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர். அப்டேட் கார்ஸ், accelerating the future. Gift partner பொன்மணி வெட் கிரைண்டர். From grains to greatness in 15 minutes. SPP Silks, 66 years origin of silk tradition. Beverage partner Wag Bakri. Food partner Hari Bhavanam, 55 years of trusted taste since 1971. Aqua partner Podigai Aqua Industries. Venue partner Hindustan Education Institutions. Print partner Dinamalar. அடுத்த விருது யாருக்கான விருதுன்னு எல்இடி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்இடி Galata Golden Icon Coimbatore Edition 2026. Rising Star of Music Television. And the award goes to Mr. Saran Raja. மானா சும்மா இல்லடா அவ இல்லேனா யாரும். So to present this award, we like to welcome Mr. Nitish, Director of Anis Kitchen. இங்க இருக்கிற மக்கள் நிறைய பேர் நீங்க ரொம்ப நேரமா பாடணும்னு ஆசைப்படுறாங்க. கீழே ஜட்ஜெல்லாம் இருக்கீங்களே, ஒரு பாடலோட ஆரம்பிக்கலாமே சரண். என்னை இவ்வளோ உயரத்துக்கு எல்லாம் எடுத்துட்டு வந்த மக்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் பாடுறது வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டாக எனக்கு இருக்கலாம். ஆனால் நான் இவ்வளோ உயரம் வளர்ந்ததுக்கு காரணம் மக்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான். தேங்க்யூ மக்களே. நீங்கள் இருக்கிற வரைக்கும் இன்னும் நான் வளர்ந்துக்கிட்டே இருப்பேன். நன்றி. என்னை கூப்பிட்டு எனக்கு அவார்ட் கொடுத்த கலாட்டா சேனலுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பாடுறேன். நான் தேடிடும் ராசாத்தியே, நீ போவதா ஏமாத்தியே, வா வா கண்ணே இதோ அழைக்குது, துள்ளி எழுந்தது பாட்டு, சின்ன குயில் இசை கேட்டு, சந்த வரிகளை போட்டு, சொல்லி கொடுத்தது காத்து, உறவோடு
அத பாடணும். வர்ற மாதிரி ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ, எப்படி சொல்றது, ஒரு கண்டஸ்டண்டா அறிமுகமாகி இப்போ உலகம் முழுக்க போய் பாடிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு ஊருக்கு ஃபர்ஸ்ட் போனீங்க? இந்த பாடல் என்ன இந்த ஊருக்கு கூட்டு போச்சுன்னா எந்த ஊரு? நான் ஃபஸ்ட்டு பாடி என்ன ஒரு ஊருக்கு கொண்டு போடுச்சுன்னா, நான் போனது ஸ்ரீலங்காக்கு தான் போனேன். என்னோட திறமைன்னு சொல்ல முடியாது. இந்த கலைத்தாய் மூலமாக நான் ஒரு வெளிநாடு பயணம் போனேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஸ்ரீலங்கா தான். இலங்கைக்கு தான் போனேன். அதுவும் உங்களோட சப்போர்ட்டோட. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு உழவரோட ஒரு மகன் இன்னைக்கு உலகம் முழுக்க வந்து பயணம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அந்த ஒரு விஷயமும் ஆரம்பிச்சிச்சு. அப்பா அம்மாலாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க உங்களுடைய வெற்றியை பார்த்து? என்ன ஒரு விஷயம் வாங்கி கொடுத்தீங்க உங்களுடைய சம்பாதியத்தில் அப்பாவுக்கு முதல் முறையா? அப்பாவுக்கு நான் முதல் முறையாக ஒன்று வாங்கி கொடுத்தேன்னா அது வந்து நல்ல ட்ரெஸ் தான் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா எங்கள் வீடு வந்து கூரை வீடு தான். அதாவது சேனலுக்கு வராதுக்கு முன்னாடி எங்கள் வீடு கூரை வீடாக தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம். நான்லாம் வந்து தீபாவளிக்கெல்லாம் ட்ரெஸ்ஸே எடுத்துக்கிட்டது கிடையாது. நாங்கள்லாம் அப்படி இருந்தோம். ட்ரெஸ்ஸுன்னே எடுத்துகிட்டா என் தம்பிக்கு எங்கள் அம்மாவுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா இன்ன வரைக்கும் ஒரு புது ட்ரெஸ் எடுக்கணும் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டதே இல்லை. அவர் எடுத்துக்கிட்டதும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நான் பார்த்ததில்ல. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருந்து நான் இவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துருக்கேன். நான் சம்பாரித்து எங்கள் அப்பாவுக்கு நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது எங்கள் அப்பாவுக்குன்னு இல்லை, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தம்பிங்க, வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே சரி, நான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது நல்ல துணியை தான் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்ல ட்ரெஸ் போடணும் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு வீட்டில் துணி மணி ரெண்டுமே வந்து சேரணும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இன்னைக்கு நிறைய பேரை வந்து நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. உங்களை இன்ஸ்பயர் பண்ணது யாரு? யார்? இளையராஜா சார் தான். அவரை தாண்ட முடியுமா? அவர் ஒரு கடவுள், அவர் ஒரு இசை கடவுள். அப்பா திரும்பி பாருங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அந்த ஒரு மூமெண்ட்? என்ன சொன்னார் ராஜா சார்? சார் வந்து ஒரு ஒர்க்கில் இருந்தார். அவ்வளோவா என்கிட்ட பேசலை. நல்லா பாடுறீங்க, நல்லா கற்றுக்கணும் இன்னும் அப்படின்னு அந்த வார்த்தையோட முடிச்சுக்கிட்டாரு. ஆனால் வந்து ராஜா சார் வந்து நான் பார்க்கும்போது, ஆஃபீஸில் போய் பார்க்கும்போது அங்கே கண்ணாடி கதவு தான் இருந்துச்சு. அதுக்கு அந்த பக்கம் ராஜா சார் இருந்தாங்க. அப்பா இவரையா பார்க்க நம்ம எவ்வளோ நாள் தவம் கிடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடுத்த ஸ்டெப் எடுத்து கீழே கிருன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். மயக்கம் வந்துடுச்சு அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அப்போ என்னாச்சுன்னு அவர் தூக்கி அப்புறம் கொட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ அது. விபூதியெல்லாம் கலைஞ்சிடுச்சு தண்ணி மூஞ்சில் அடிச்சதுல. அப்போ எதிர கேடி பில்லா கில்லாடி ரங்கா சிவகார்த்திகேயனுக்கு அப்புறம் அதிகமாக பட்டை போடுறது நீங்கள் தான். என்ன கதை? எல்லாம் சிவமயமா? எல்லா புகழும் இறைவனுக்கு. ஓகே, ரஹ்மான் சாரையும் விட்டு வைக்கல, அவரையும் கொஞ்சம் எழுத்துக்கலாம். ஆமாம். சரி, ரைட். சரி, இன்னொரு ஃபோட்டோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அது என்ன ஒரு ஃபோட்டோ? ஆஹா. ஸோ அனிருத் சார் கம்போஸ் பண்ண, நீங்கள் பாடல் பாட, கண்டிப்பாக இது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக இங்கே வைப்போம். கண்டிப்பாக ஃபியூச்சரில் நடக்கும். நல்லா இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துல ராஜா சார் இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நீங்கள் தான் நேர்லயே பார்த்துட்டீங்களா, ராஜா சார் தான் பார்த்து எடுத்துட்டீங்களா, அதனால் எங்களால் முடிஞ்சது ஒரு ஏஐ. நடக்கும், இதுவும் ஒரு எதிர்காலத்தில் நடக்கும். உங்கள் சப்போர்ட்டோட கட்டாயம் வரும், கட்டாயம். அனி சார் பிடிக்குமா, சாய் சார் பிடிக்குமா? அப்படி பார்த்தா அனிருத் சார் தான். சரி, உங்களுக்காக வந்து ஒரு இது இப்படி திஸ் ஆர் தட் மாதிரி ஒரு கேம் வைக்கிறோம்னு ஆசைப்படுறோம். போலாமா? ஸோ வித்யாசாகர் சார் ஆர் பரத்வாஜ்? வித்யாசாகர் சார். வித்யாசாகர் சார் ஆர் ஹாரிஸ் ஜெயராஜ்? ஹாரிஸ் ஜெயராஜ். ஹாரிஸ் ஆர் தேவி ஸ்ரீ பிரசாத்? ஹாரிஸ் ஜெயராஜ். தேவி ஸ்ரீ பிரசாத் ஆர் யுவன் சங்கர் ராஜா? யுவன் சங்கர் ராஜா. யுவன் சங்கர் ராஜா ஆர் மணி சர்மா? யுவன் சங்கர் ராஜா. ஸோ யுவன் சங்கர் ராஜா ஆர் டி இமான்? இல்லை, ரெண்டு பேருமே வந்து ஒரே கேட்டகரி தான். டக்குன்னு சொல்லணும். யுவன் சங்கர் சார். யுவன் சார். ஸோ யுவன் சங்கர் ராஜா ஆர் அனிருத்? யுவன் சார். யுவன் ஆர் சாய் அபயங்கர்? யுவன் சார். யுவன் ஆர் ஏஆர் ரஹ்மான்? ரஹ்மான் சார். ரஹ்மான் ஆர் ராஜா? என்றுமே ராஜா தான். சூப்பர். ஸோ இப்போ ஒரு 3 வார்த்தை நான் ஒன்று சொல்லுவேன். அந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன பாட்டு ஞாபகம் வருதோ அந்த பாட்டு நீங்கள் பாடலாம். ட்ரை பண்ணலாம், சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். உடனே வந்தா பாடுறேன். இல்லை வரும் கண்டிப்பாக. ரொம்ப ஈஸியான வார்த்தைகள் தான். அம்மா. அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா, தஞ்சம் கொண்ட பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி,
பெத்தவள மறந்தா அவன் செத்தவனே தாண்டா, அந்த உத்தமிய நினைச்சா அவன் உத்தமனே தாண்டா, அம்மா அண்ணா சும்மா இல்லடா, அவ இல்லேன்னா யாரும் இல்லடா. ஆஹா சூப்பர். ஒரு பக்கம் அம்மா, இன்னொரு பக்கம் காதலி, உங்க லவ்வரை நினைச்ச ஒரு பாட்டு. ஒரு நாளும் உன்னை மறவாத இனிதான வரம் வேண்டும், உடலாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும், விழியோடு இமை போலே விலகாத நிலை வேண்டும். அப்பா கேட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு நீங்க பாட. ஃபைனலா ஒண்ணு, நீங்க வந்து ரொம்ப கவலையா இருக்கீங்க, அந்த நேரத்துல நினைச்சு பாடுற ஒரு பாட்டு, ஒரு வறுமையை நினைச்சோ இல்ல தோல்வியை நினைச்சோ நீங்க ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கும்போது இந்த பாட்டு கேட்டா எனக்கு இன்னும் ஒரு டிப்ரெஷன் ஆகுமே இல்ல அதுல இருந்து மீண்டு வரதுக்கு, தட்ஸ் யுவர் சாய்ஸ். அப்படின்னு இந்த மாதிரி எனக்கு நிறைய நிலை அதாவது மகிழ்ச்சியா இருந்த நேரத்தை விட ஒரு கவலைக்கிடமா இருந்த நேரம் தான் அப்பெல்லாம் அதிகம். உண்மையிலே வந்து ச்சே, அதை நினைச்சு பார்க்கும்போதே அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. உண்மையிலே அந்த இடத்துல இருந்து என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த மக்களை என்னைக்குமே மறக்கவே கூடாது. ஏப்பா இல்ல என்ன என்ன ஒரு விஷயம், ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நான் இந்த இடத்துக்கு போகும்போதே நான் அலோவ் பண்ணல, இல்ல இப்படி இருந்தேன் ஆனா இப்ப அப்படின்னா. இப்போ நான் வந்து 3 டிகிரி படிச்சிருக்கேன். அதாவது சூப்பர் சிங்கர் வர்றதுக்கு முன்னாடியே என்னை இவ்வளோ படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார். ஒரு 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 அதாவது காலேஜ் ஃபீஸ் கட்ட கூட ஒரு வீட்லையும் ஏறி நிற்கும்போது வாழ்க்கையில் மனுஷனாவே பிறந்துடக்கூடாதுடா அப்படிங்கிற அளவுக்கு அந்த நேரமெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு பிறக்காமலே இருக்கலாமே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாலாம் வயல்ல எல்லாம் வேலை பார்க்கும்போது என்னோட நினைவு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மெல்லாம் குழந்தைய பெற்றுக்க கூடாது, கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடணும் அப்படின்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம பெற்று அதை கஷ்டப்படக்கூடாது, நம்ம கஷ்டம் நம்மளோடய போயிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் அந்த நேரம்லாம் அப்படி நினச்சேன். நமக்கு வேண்டி அப்பா அவ்வளோ கஷ்டப்படுறாரே அப்படின்ட்டுன்னு. அப்படியே முத்து முத்தாக கொட்டும் எங்கள் அப்பாவுக்கு. வேறு ஒவ்வொரு வீட்லேயும் போய் அப்படியே என்னை படிக்க வைக்கிறதுக்கு ஃபீஸுக்கு வேண்டி அப்படியே ஒத்த காலில் போய் நிற்பார். அப்படியே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து எங்கள் அப்பாவையும் சரி எங்கள் அம்மாவையும் சரி, உண்மையிலே வந்து என்னை இந்த உலகத்தை கொண்டு வந்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்றைக்குமே வந்து எவ்வளோ செஞ்சாலும் அதுக்கு ஈடாகாது. அவங்க 2 பேருக்கும் எது செஞ்சாலும் ஈடாகாது. ஆஹா சூப்பர் சார். இப்போ வந்து இந்த வறுமை வழியெல்லாம் விட்டுருங்க, உங்க வெற்றிக்கான ஒரு ஃபைனல் பாட்டு பாடுங்க. அடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் சார். ஊரெல்லாம் என் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது, நீ அல்லால் தெய்வம் வேறுது, நீ என்னை சேரும் நாள் எது, ஓ ஊரெல்லாம் என் பாட்டு தான் உள்ளத்தை மீட்டுது. ஆஹா சூப்பர் சூப்பர் சரண். இட் வாஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு. நீங்க பாடுறத கேட்கறதா இருக்கட்டும், உங்க வாழ்க்கை பயணமா இருக்கட்டும், அவ்வளவு அழகா இருந்துச்சு. டைட்டில் ஸ்பான்சர்ஸ் GKNM ஹாஸ்பிட்டல்ஸ். கோவையில் 74 வருடங்களாக உங்கள் ஆரோக்கியத்தின் நம்பிக்கை. அன்னீஸ் கிச்சன், பிக்கல் டு பெர்ஃபெக்ஷன், பிரஸ்டா விமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா பிரஸ்டா இன்னோவேர் லெகின்ஸ் அண்ட் நைட்டிஸ். கோ பிரசன்டட் பை சக்தி மசாலா. 49 வருடங்களாய் உங்களுடன் சக்தி மசாலா, இல்லங்களில் உள்ளங்களில். பவர்ட் பை லலிதா ஜுவல்லரி மார்ட் லிமிடெட். டிரான் கிளீன் ஸ்மார்ட் லிவ் பெட்டர் ஸ்மார்ட் ரோபோட்டிக் வேக்யூம் கிளீனர். அப்டேட் கார்ஸ் accelerating the future. கிஃப்ட் பார்ட்னர் பொன்மணி வெட் கிரைண்டர். From grains to greatness in 15 minutes. SPP Silks, 66 years origin of silk tradition. Beverage partner Wag Bakri. Food partner Hari Bhavanam, 55 years of trusted taste since 1971. Aqua partner Podigai Aqua Industries. Venue partner Hindustan Education Institutions. Print partner Dinamalar.